ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது February 19, 1994 கலிஃபோர்னியா ரிவர்சைட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மருத்துவத்தை அதிர வச்ச ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கேன். 31 வயதேயான குளோரியா ராமிரேஸ் கடைசி நிலை கர்ப்பை புற்றுநோய் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுறாங்க. இதய துடிப்பு மிக மோசமாகவும் மூச்சு திணறல் முழு உடலும் வேர்வையில் நனைந்த நிலையில் கொண்டு வராங்க. மருத்துவர்களுடனே சிபிஆர், இன்ஜெக்ஷன், டீஃபிபிரிலேட்டர் அனைத்தும் உயிரை காப்பாற்ற போராடுவதற்காக மருத்துவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. எமர்ஜென்சி ரூமில் இருந்த மருத்துவர்கள் சில விசித்திரமான விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளோரியாவின் மூச்சில் பூண்டு மாதிரி ஒரு வலுவான மனம், அவருடைய தோளில் எண்ணெய் படலம் போல ஒரு ஒளி வீசுறதை டாக்டர்கள் கவனிக்கிறாங்க. இப்போது டாக்டர்ஸ் கன்ஃபியூஸாக நிற்கிறாங்க. நிலைமை இன்னும் மோசமாகிட்டே இருக்குது. ஒரு நர்ஸ் குளோரியாவின் பிளட் சாம்பிளை எடுத்து பார்க்குறாங்க. அந்த பிளட்டில் சின்ன சின்ன கிறிஸ்டல் மாதிரி துகள்கள் மிதக்குது. அந்த நர்ஸ் அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை, ரத்தத்தில் ஒரு விசித்திரமான மனம், பூண்டு மாதிரி ஒரு மனம் வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நொடி ஒரு நர்ஸ் திடீரென மயங்கி விழுகிறாங்க. அப்புறம் கண்டினியூஸாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மயங்கி விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரே எமர்ஜென்சி ரூமில் மொத்தம் 23 மருத்துவ ஊழியர்கள் பாதிப்படைஞ்சு மயங்கி விழுந்துடுறாங்க. அதில் 5 பேர் ஐசியூக்கு அனுப்பப்படுறாங்க. என்ன நடந்தது அவங்களுக்கு? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அவங்களுக்கு மயக்கம், மூச்சு திணறல், மசில் ஸ்பாம்ஸ், பார்வை மங்களாக தெரியுது. அப்புறம் அந்த அறையே ஒரு விஷவாயுவால் நிரம்பிய மாதிரி இருக்குது. உடனே எல்லா டாக்டருக்கும் பயம் வந்துருச்சு. இப்போது எமர்ஜென்சி ரூமில் வைக்கப்பட்ட குளோரியாவின் உடல் உடனடியாக எவாக்குவேட் செய்யப்பட்டது. அனைத்து முயற்சிகளுக்கு பிறகும் குளோரியா அந்த நைட் உயிரிழந்துடுறாங்க. ஆனால் இங்கே தான் கேள்வி ஆரம்பிக்குது. ஒரு நோயாளியின் உடல் மருத்துவர்களையே மயக்க வைக்கும் விஷயமாக எப்படி மாறும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக இவங்க இப்போது குளோரியாவின் உடலை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது டாக்டர்ஸே அதிர வச்ச ஒரு சம்பவம், டாக்டர்ஸுக்கு பெரிய ஒரு இஷ்டான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த குளோரியாவின் உடலில் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு என்ற ரசாயனம் இருந்தது கண்டுபிடிக்கப்படுறது. சயின்டிஸ்ட் இதற்கு விளக்கம் தேடி இந்த குளோரியாவின் உடலை செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது இந்த சயின்டிஸ்ட் இதுக்கு விளக்கம் தேடி போராடி பார்க்குறாங்க. அதில் அதிகம் பேசப்பட்ட தியரி லாரன்ஸ் லிவர்மோர் நேஷ்னல் லெபார்ட்டரியிலிருந்து அந்த தியரி என்ன சொல்கிறது அப்படின்னா, குளோரியா ராமிரேஸ் வலி குறைக்க வீட்டிலேயே சிலர் பயன்படுத்தும் DMSO என்ற ரசாயனத்தை செல்ஃப் மெடிக்கேஷனாக பயன்படுத்தி இருக்கலாம். எமர்ஜென்சிக்காக அவங்கள ஆம்புலன்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது ஆம்புலன்ஸில் கொண்டு வரும் பொழுது ஆக்சிஜன், ஹாஸ்பிட்டலில் கொடுக்கப்பட்ட டீஃபைப்ரிலேட்டர், ஷாக், அந்த 2 விஷயங்களும் சேர்ந்து டைமெத்தில் சல்ஃபோன் என்ற விஷவாயுவாக மாற்றியிருக்கலாம். இந்த கெமிக்கல் இரத்தத்துக்குள் கிறிஸ்டலாக மாறும் தன்மை கொண்டது. அதுவே மருத்துவர்களை மயக்கியிருக்கலாம். அதாவது ஒரு மனித உடலுக்குள்ளேயே விஷவாயு உருவாகி இருக்கலாம். ஆனால் இந்த தியரிக்கும் 100% ப்ரூஃப் இல்லை. குளோரியாவின் உடலில் அந்த கெமிக்கல் எப்படி வந்தது? அது உண்மையிலேயே கேஸாக மாறியதா? தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.